ஹாய், இது சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கிலேருந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா? அதனால் காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி நிலவாசலுக்கெலாம் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாக்கோலம்லாம் போட்டுட்டேன். கிச்சன்லேயும் நல்லா மாக்கோலம்லாம் போட்டு நம்மளோட அன்னபூர்ணி அம்மா சிலைக்கு நல்லா பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அடுத்தது இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு கலசம் தான் அமைச்சிருந்தேன். கலசம் எப்படி அமைச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு தட்டில் பச்சை அரிசிலாம் பரப்பி நவதானியம் சேர்த்து கலச சொம்பில் தண்ணி வச்சு அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சப்பழம்லாம் சேர்த்து அழகாக ஒரு துணி சுற்றி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச வரலி மஞ்சள் மாலை கட்டி போட்டு வெத்தலை வச்சு ஒரு தேங்காய் நல்லா மஞ்சள் பூசி பொட்டு வச்சு பூ வச்சு அம்மாவுக்கு கலசம் அமைச்சிருந்தேன். அந்த கலசத்தில் வாராகி தாயே எழுந்தருளி குடும்பத்தை காத்து கொடுக்கணுன்ட்டு என்னுடைய வேண்டுதல் அம்மா முன்னாடி வச்சு அழகாக பூஜை பண்ணியாச்சு. காலையில் அந்த பூஜை ரூம் இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நல்லா தூப ஆராதனையெல்லாம் காட்டி வெண்பொங்கலும் மெதுவடை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளப்பழம் நெய்வேத்தியமாக வச்சு இன்னைக்கு சாமி கும்பிட்டுருந்தேன். காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்தேன். ஒரு 7-7:30 கிட்ட ஆயிடுச்சு பூஜையெல்லாம் முடிக்க. இந்த 9 நாளும் எந்த தடை இல்லாமல் அந்த அம்மா தான் பூஜை தொடர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு வழி கொடுக்கணும். சாயந்தரம் திரும்பி நல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நெய்வேத்தியமாக அம்மாவுக்கு பானகம் சுக்கு, ஏலக்காய், நாட்டு சக்கரைலாம் போட்டு பானகம் தயார் பண்ணி அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். அது கூட பால்லையும் நாட்டு சக்கரை, ஏலக்காய் போட்டு வச்சுருந்தேன். கூட கருப்பு திராட்சை, மாதுளை பழத்தெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு பூஜை நல்லபடியாக செஞ்சு முடித்தேன். இது கடைசியாக என் பையன் நான் பூஜை போகும்போது வந்திருந்த ஃபோட்டோ.